Welcome students, 12th computer applications, 10th chapter, computer networking, introduction to computer networking. So computer networking, now the world each and every place networking தான் செயல்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இந்த நெட்ஒர்க்லனா இந்த உலகமே இல்லைன்ற மாதிரி போய் கொண்டிருக்குது சரியா. ஸோ நவ் த syllabus will be discussed introduction to computer network. ஸோ வாட் இஸ் த மீன் பை கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்? கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நெட்ஒர்க்னா என்ன சார் அப்படின்னு அதாவது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னா என்ன? a set of computer connected to for the purpose sharing the resource. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குன்னா அதில் நம்ம பிரிண்டர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜெராக்ஸ் அதாவது ஸ்கேனர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறோம், பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், சிடி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் மூலிமா சிஸ்டத்துலேருந்து நிறைய என்ன பண்ணுறோம் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியுது. ஸோ அது ஃபைல் சர்வராக இருக்கலாம், பிரிண்டராக இருக்கலாம், ஸ்பீக்கராக இருக்கலாம், தென் எக்ஸட்ரா மெனி மோர் டூல்ஸாக இருக்கலாம். ஸோ பென்ட்ரைவ், தென் சிடி, இது மாதிரி இருக்கக்கூடிய மெனி மோர்ஸ் இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம், அந்த கம்ப்யூட்டர்லேருந்து நிறைய ரிசோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஷேர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். அதில் the history of computer networking கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 5 மார்க்கு கேட்குறாங்க. இது ஒரு டேபிள் கிழமை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பீரியடிலும் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் டெவலப்மெண்ட். எக்ஸ்பிளைன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த டேபிள் கிழமை நீங்கள் அப்படியே போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 1915 அதாவது முன்னாடி முற்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ SAGE அதாவது செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மெத்தட் எதுக்காக பயன்படுத்த அப்படின்னா, இட் வாஸ் யூஸ்டு டு அட் த USA மிலிட்ரி ரேடர் அமைப்பு சிஸ்டம், அதாவது இராணுவ ரேடர் அமைப்பு சிஸ்டத்தில் இந்த செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறாங்க 1950. நெக்ஸ்ட்டு பேக்கெட் சுவிட்சிங் சொல்கிறோம். இந்த பேக்கெட் சுவிட்ச் இப்போ 1960 யூஸ் பண்ணாங்க. இந்த பேக்கெட் சுவிட்சிங் வாஸ் டெவலப்டு. பேக்கெட் சுவிட்சிங் அப்படின்போது யார் டெவலப் பண்ண அப்படின்னா பவுல் பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்ட் டிவைஸ், 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க அதை டெவலப் பண்ணாங்க. இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால், கம்ப்யூட்டர்லையோ இல்லை நெட்ஒர்க்லையோ தகவல்கள் எல்லாமே கம்ப்யூட்டர்லையோ இல்லை நெட்ஒர்க்லையோ இடையில் தகவல் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மாற்றம் செய்வதற்கு தகவல் எல்லாருடைய மாற்றம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பேக்கெட் சுவிட்சிங். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர்லையோ இல்லை நெட்ஒர்க்லையோ இடையில் தகவல் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மாற்றம் செய்வதற்கு உருவாக்கப்பட்டதா இந்த பேக்கெட் சுவிட்சிங். நெக்ஸ்ட்டு 1963 இன்டிகிரேட்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மெத்தட் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால், இட் வாஸ் தி என்கேஜ்டு அக்சஸிங் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது தகவல் தொடர்புகளை ஏற்றுக்கொள்வதற்காக. எங்கே சார் அப்படின்னா த யூசர்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் பயனாளருடைய கணிப்பொறியில், அதாவது தகவல் தொடர்பு எல்லாமே அணுகுவதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த இன்டர்நெட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு டெலிஃபோன் சுவிட்ச், தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 1965 இந்த பீரியடில் டெலிஃபோன் சுவிட்சுன்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்கு சார்னா, இந்த வெஸ்டர்ன் எலக்ட்ரானிக் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு, இதை டெவலப் பண்ணுது. த டெலிஃபோன் சுவிட்சிங் வாஸ் டெவலப்ட் இன் வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணால் டெவலப் பண்ணுச்சு. இது எதுக்கு சார் என்னது டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அதற்குரிய கட்டுப்பாடு எல்லாமே உண்மையிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டெலிஃபோன் சுவிட்ச். சார் நம்ம ஒரு தகவல் அனுப்புகிறோம், நம்ம தகவல் அனுப்பும்போது அது உண்மையானதா இல்லை டூப்ளிகேட் மெசேஜ் நிறைய என்ன பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டேட்டா எல்லாமே டூப்ளிகேட் இறங்கும், சிலது என்ன பண்ணோம் ட்ரூவாகவே இறங்கும். ஸோ அதை உண்மையாகவே நடைமுறைப்படுத்துவதற்கு கண்ட்ரோல் விதித்து செயல்பட வரைக்கும் தான் இந்த டெலிஃபோன் சுவிட்ச். நெக்ஸ்ட்டு 1966 வைட் ஏரியா நெட்வொர்க்
வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எதுக்கு சார் அப்படின்னா, அதாவது இந்த ஏரியா ஆஃப் த டைம் ஷேரிங் இட் ஹேஸ் பீன் பப்ளிஷ்டு. அதாவது ஒரு ஏரியாக்குள்ள குறிப்பிட்ட டைம்குள்ளே என்ன பண்ணுது, ஷேர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த வைட் ஏரியா நெட்வொர்க். ஆர்ஃபாநெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்ஃபாநெட்னா என்ன சார்னா, அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் அண்ட் ஏஜென்சி நெட்வொர்க். இது எதுக்காக சார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஃபாநெட் வாஸ் இயர்லி பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க் அண்டு ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கிங் இம்ப்ளிமெண்ட் பை டிசிபி அண்ட் ஐபி புரோட்டோகால். அதாவது டிசிபி ஐபி புரோட்டோகாலால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் அண்டு பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க். இது வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, உருவாக்கப்பட்டது தான் ஆர்ஃபாநெட். நெக்ஸ்ட் 1972 X.25 அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தினாங்க, டிசிபி ஐபி. அதாவது ஒரு தகவலை அனுப்பக்கூடியது பெறக்கூடியதா, அதாவது வர்த்தக பயன்பாட்டிற்கு, அதாவது கமர்ஷியல் அப்படின்னா வணிகன்னு சொல்லுவோம், வணிக சேவைக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த. அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள தகவல் எல்லாமே இன்னும் விரிவுபடுத்துறது, எதன் மூலமா நெட்வொர்க்கில் போயிட்டு என்ன பண்ணுறது, நிறையா விரிவுபடுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த X.25 என்ற மெத்தட், டிசிபி அண்ட் ஐபி. நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், 1973 பயன்படுத்தினாங்க. அது என்ன சார் அப்படின்னா, நம்பிக்கைத்தன்மையாகவே வெளியிடுவதற்காக, தகவல் எல்லாமே நம்பிக்கைத்தன்மை வெளியிடுவதற்காக ஃபுல் ரெஸ்பான்சிபிள் ஏற்றுக்கொள்வது பார்த்தோன்னா ஹோஸ்ட், HOSTS. ஓகேவா, 1973 பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா 1973 1979 வரைக்கும் ஈத்தர்நெட் ஒரு கேபிள் இருக்குது. ஸோ அந்த ஈத்தர்நெட் கேபிள் எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் பேக்கெட் சுவிட்ச் ஃபார் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதாவது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த ஈத்தர்நெட் கேபிள் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஈத்தர்நெட். ஸோ 1973 1979 வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 1995 ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நெட்டை அக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கேபிள், ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் சொல்லுவது. ஒரு நியூ ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் எதுக்கு சார் அப்படின்னா, அதனுடைய கேபிள், அதாவது ஒரு நெட்வொர்க்குடைய ஸ்பீடை வந்து ஃபாஸ்ட்டாக இணைச்சு தரக்கூடியது குயிக்காகவே. The Ethernet has the ability of quick the compatible to support a new fiber optical cable speed. ஒரு நியூ ஃபைபர் ஆப்டிக் கேபிளுடைய ஸ்பீடுன்னா இன்டர்நெட்டை வந்து நெட்வொர்க்கை வந்து என்னது ஃபாஸ்ட்டாகவே அக்சஸ் பண்ணி நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் என்ன பண்ணக்கூடியது, குயிக்காக இது பண்ணக்கூடியதான் இந்த நியூ ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 11 இருக்கும், 11 பீரியட்ஸ்லையும் 11 மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 மார்க்கு கேட்குறாங்க. சரி, ஆர்ச் நெட் அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடியது. ஸோ ஆர்ச் நெட் அப்படின் போது அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் சொல்லக்கூடியது. அதை பற்றி 3 மார்க்கில் 2 மார்க்கில் பேபி கேட்கலாம். ஆர்ச் நெட் 3 மார்க் 2 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா, ஸோ இது ஒரு 5 மார்க்காக கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் இஸ் a set of computer connected together for the purpose of sharing the resource. It is called known as computer network. அதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, இன்டர்நெட்னா என்ன, அது காமனாக பயன்படுத்துகிற நெட்வொர்க்குடைய ரிசோர்ஸ் என்னென்ன இருக்குது, the father of internet யார் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.